இந்த மேடைக்கு அழைக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர். பிரச்சனை வந்தா கோயிலுக்கு போனா பிரச்சனை தீரும், கோயிலுக்கு போனா பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னு நம்ம இருந்தோம். இப்ப கோயில் பிரச்சனையே தீருதுப்பா, கோயிலுக்கு வந்த சோகமே மாறுதுப்பா. கோயிலுடைய புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு ரமேஷ் அவர்களை நேரமின்மை காரணமாக 3 நிமிடங்கள் சிறப்புரை வழங்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். ஒண்ணு சாதாரணமாலாம் வந்து இங்க நிக்கல, அவ்வளவு உழைப்பு இருக்கு, அவ்வளவு உழைப்பு இருக்குது. உண்மையிலேயே இந்த நேரத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சல்லிக்கட்டு போராட்டத்துல மைக்க பிடிச்சி அந்த போராட்டத்துல நான் பேசின ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு முதல்ல இந்த மீடியாவில உட்கார வச்சு பேச வச்சு தலைவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கு இந்த மேடையில அமைச்சராக நான் பேசுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவருடைய பொதுச் செயலாளர். எந்த கட்சி இல்ல. எனக்கு முன்னாடி பேசும்போது அண்ணன் ராவுத்தர் இப்ராஹிம் சொன்னார்ல, பொதுச் செயலாளரை ட்ரோல் பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. அண்ணா விமர்சனம் மட்டும்தான் பண்ண முடியும். அவரை மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கடல் கோரி கொண்டிருக்கிற மாநிலத்தை எந்த கட்சியிலும் பொதுச் செயலாளரும் முடியாது. அப்ப அப்படிப்பட்ட உழைப்பாளர்களை கொண்டது நம்முடைய கழகம். இங்க மேலே இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் எல்லாரும் பல அரசியல் கட்சிகளுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சவர்கள், அரசியல் தெரிஞ்சவங்க, எங்களை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நாங்க போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா எந்த பாகுபாடும் பார்க்காம எந்த தலைக்கணமும் இல்லாம உடனடியாக அந்த பிரச்சனைக்கு அந்த விஷயத்துக்கு எங்களை வழிநடத்தக்கூடிய அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்க, சீனியர்ஸ். எந்த கட்சியில இருக்கும்? மற்ற கட்சியில எல்லாம் வந்து பக்கத்துல உட்கார விட மாட்டாங்க. எங்களை பாருங்க அப்படி சரிசமமா உட்கார வச்சு எங்களுடைய மூத்த தலைவர்கள் வந்து அழகு பார்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த மாண்பும் இந்த மரியாதையும் இந்த சுயமரியாதையும் சமத்துவமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நெஞ்ச கட்டி தெரியும் சொல்லுவேன். அதனாலதான் இன்றைக்கு மாற்று கட்சி தோழர்கள் எல்லாம் நம்முடைய கட்சியை நோக்கி வந்து நம்ம சேர்ந்து இருக்கிறாங்க. பண்டாரை வாழவைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்ற போற பண்டாரை வாழவைத்து அழகு பார்க்கக்கூடிய நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அதனாலதான் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் கடந்த நேரம் தலைவர் முன்னாடி சொன்னேன், எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கும் வருங்காலத்துல. உடனே பாதி பேருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி சொல்ல முடியும்? அது ஜனநாயகமா அப்படின்னு 234 தொகுதியை நாங்கதான் ஜெயிப்போம் சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? 234 தொகுதியை நாங்கதான் ஜெயிப்போம். அப்ப எதிர்த்து வேற கட்சி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் சட்டமன்றத்துல. அப்ப அது மாதிரி ஜனநாயகமா? அதைத்தான் நான் கொஞ்சம் மாற்றி சொன்னேன். திரும்பவும் சொல்றேன், எல்லா மேடையும் சொல்லுவேன், இந்த சின்ன பசங்க வருங்காலத்தில் எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைப்போம். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.